வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு வந்திருக்க ஸ்பாட் வந்து தேவேந்திரன் திருக்கோவில். இந்திரன்னு சொல்லுவாங்க, தேவர்களின் தலைவன். அவருக்கான ஒரு கோவில். இந்த கோவில் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மருத்துவால் மலை. நம்ம ஏற்கனவே போயிருந்தோம், வீடு போட்டிருந்தோம். அந்த மருத்துவால் மலையின் பேக் சைடில் தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் போகுது. அதுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள், அது மேலே போர்டு போட்டிருக்கு. அதில் போர்டில் என்ன போட்டிருக்குன்னா சுசீந்திரன் தானுமாலய சுவாமி கோவிலுக்கு இந்த இந்திரன் வந்து இங்கே இருந்து செல்வதாகட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த கோவில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சின்னதாக அழகான ஒரு வாய்க்கால் இருக்குது. இது மலை அடிவாரம் தேவேந்திரன் திருக்கோவில். இது வந்து மருத்துவால் மலையோட பேக் சைடில் இருக்குது. பின்னாடி மருத்துவ மலையை பின்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி மலை இருக்குது. அந்த மலையில் தான் இந்த தேவேந்திரன் திருக்கோவில் இருக்குது. பார்த்துக்கும், இது ஒரு அருமையான கோவில். அதாவது தமிழ்நாட்டிலே இங்கே தான் இந்திரனுக்கு ஒரு கோவில் இருக்குன்னா அது இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த மருத்துவால் மலை. அது அந்த மலையோட பின்புறத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டி மலை இருக்குது. அந்த மலையை தான், அந்த மலையை தொட்டு தான் இருக்குது. அதாவது மருத்துவ மலையோட பேக் சைடு தான். இதுதான் அந்த தேவேந்திரன் திருக்கோயில். பாருங்கள், ஒரு சின்ன படிக்கட்டு தான் இருக்குது பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகணும். இங்கே ஃப்ரண்டில் கீழே காயத்ரி அம்மன் சன்னதி ஒன்று இருக்குது. காயத்ரி அம்மன் சன்னதி. அதுக்கு மேலே என்ன நடந்து போனால் நம்ம அந்த தேவேந்திரன் திருக்கோயில் உள்ளே போகலாம். இயற்கை கொஞ்சம் பேரழகு. இதுதான் மருத்துவால் மலை. பாருங்க, என்ன அழகாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சதுனால எல்லாம் பசுமையாட்டு நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்போ நம்ம தேவேந்திரன் திருக்கோயிலுக்கு மேலே போகிறோம். எவ்வளோ நேரம் சிமெண்ட் படிக்கட்டு இருந்து ஏறி போயிட்டோம். இங்கே பாருங்கள், படிக்கட்டுலாம் அந்த பாறையிலே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த இரும்பு ஒரு வேலி போட்டிருக்காங்க. அதனால் இதை பிடிச்சி போயிடலாம். அந்த காலத்தில் இது கூட கிடையாது. அப்போ இதை நம்ம பிடிச்சி போகிறதுக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. அந்த காலத்தில் எப்படி போனாங்கன்னு ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம இதை பிடிச்சி தான் போகணும். ஒரு சவாலான ஒரு மலையாட்டம் தான் பாருங்க. காரணம் தப்புனால் மரணம், அந்த மாதிரி இருக்குது. ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. இந்த கம்பி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக போகலாம். கம்பி மட்டும் இல்லை, அவ்வளோதான், காலி. இங்கே பாருங்கள், பாறையிலே கட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், பாறையிலே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நம்ம வந்து பிடிச்சி இந்த சைடில் கம்பி இருந்தாலும் பிடிச்சி ஏறலாம். அந்த காலத்தில் இந்த கம்பிலாம் இருந்திருக்காது. இந்த பாறையை பிடிச்சா மேலே ஏறிப்பாங்க. என்ன செங்குத்தான பாறை அப்பா. பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் சவாலான இதுதான். இது மட்டும் கம்பி மட்டும் சைடில் கொடுக்கல, நம்மளால் ஏறவே முடியாதுங்க. ரொம்ப மரணம் பயத்தை காட்டிடும். காரணம் தப்புனா மரணம். இது ஃபுல்லாக மலை ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. பாருங்கள், செங்குத்தான ஒரு சரிவான ஒரு பாதை தான் இது. சரி, நம்ம மேலே சாமியை தரிசனம் பண்ணலாம். வந்த பாதைங்க எப்படி இருக்கு பாருங்க, டேஞ்சராக இருக்குல்ல. இங்கேருந்து காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செங்குத்தாக இருக்குது. எப்படியா நம்ம அந்த கோயில்கிட்ட போயிட்டு நம்ம பக்கம்தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். நான் இது வரைக்கும் போனதில் இவ்வளோ பக்கமானது இங்கேயுமே இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம போயிருக்கோம். அந்த காலத்தில் யோசித்து பாருங்களேன், இந்த காலத்தில் இது எப்படி போயிருப்பாங்க நடந்து, இதை பிடிச்சி அப்போ காற்று அடிக்கும்போது ரொம்ப சிரமம். நம்ம போயிடலாம். இப்போ கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பால் தண்ணிலாம் கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் அதையும் தூக்கிட்டு இதில் எப்படி நடந்து போனாங்க இது நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தானே கம்பிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் அந்த கம்பிலாம் கிடையாதுல்ல. ஓகே, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. வீடியோ கேமரா பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுதான் மருத்துவ மலை பேக் சைட் பின்புறம். நம்ம ஏரி வந்த பகுதியை பாருங்களேன்.
அப்பா செங்குத்தாக இருக்குது. காற்று ரொம்ப அடிக்குதா, காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஆளை கீழே தள்ளுது. காற்று கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மேலே ஏறதுக்கு. ஓகே, ஒரு வழி ஆட்டு கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். அப்பா இது இன்னும் கல் வெட்டிருக்குது, அந்த காலத்தில் வெட்டியிருக்காங்க பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. இப்போவும் வெட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த காலத்தில் மிஷின்லாம் வச்சு வெட்டியிருக்காங்க. ஆனால் எது அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கல், இந்த வெட்டு பழங்காலத்து கட்டு, இந்த வெட்டு இப்போ வெட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெட்டு எப்படி வெட்டி மேலே கொண்டு போயிருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில. மேலே வர போகுது. எது அழகாக இருக்குது மக்களே, எது அழகாக இருக்குது. மேக்ஸிமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இருக்குது. இந்திரனுக்கு ஒரு கோவில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியும். சன்னதி இருக்குது, அருள்மிகு முருகர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயர் உள்ள இருக்கார் பாருங்க. ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. தேவேந்திரர் சன்னதி. தேவேந்திரர் வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இங்கேருந்து நம்ம சுசீந்திரம் தானுமலை சுவாமியை பார்க்கலாம். இங்கே இவர் வந்து சுசீந்திரம் தானுமலை சுவாமியை இங்கேருந்து அவரை பார்த்து வணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இதுதாங்க தேவேந்திரர் சன்னதி. பாருங்கள், அற்புதமான காட்சி. நம்ம பக்கத்தில் உள்ளே போய் பார்க்கலாம். சன்னிதானம் பூட்டி இருக்குது, ஆனாலும் பக்கத்தில் போய் பார்க்கலாம். பாருங்கள், தேவேந்திரர் வந்து கைகூப்பி வணங்கிட்டு இருக்காரு. எங்கே இதுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா சுசீந்திர தானுமலை சுவாமி அங்கே இருக்கார். அவரை சுவாமி வந்து தேவேந்திரர் வந்து இங்கேருந்து கைகூப்பி வணங்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. இந்த தேவேந்திரர் வந்து பாறையிலே வடிச்சிருக்காங்க. பாறையிலே வடிச்சிருக்காங்க. அவர் கைகூப்பி நிற்காரு. 4 கரங்கள் இருக்குது. 2 கரங்கள்லையும் இந்த அவருடைய ஆயுதங்கள் தான் வச்சுருக்காரு. கைகூப்பி வணங்கி கும்பிட்டுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் பாருங்கள். விநாயகர் இருக்கார். தேவேந்திரர் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஒரு ரிஷி இருக்கார், ஒரு முனிவர் இருக்கார். அது தேவேந்திரோட மேலே பார்த்தீங்கன்னா பாறையில் வடிச்சிருக்காங்க. சிவன் வந்து நந்தி வாகனத்துலேயும், அம்மன் வந்து சிம்ம வாகனத்துலேயும் இருக்காங்க. அற்புதமான காட்சிங்க. என்ன அழகாக அந்த காலத்துலேயே அடிச்சு வச்சுருக்காங்க. இது பழங்காலத்து ரொம்ப காலம் தொட்டே இந்த கோவில் இருக்குது. ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாருக்கும் அதிகமாக தெரியாது. பாருங்கள், இந்த பாறையிலே ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. விளக்கு தீபமாக எரிஞ்சிட்ருக்குது, ஏற்றிருக்காங்க. காலைல தான் பூஜை முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து பூஜைக்கு வரல. இன்னொரு நாள் கண்டிப்பாக சுவாமி அந்த பூஜை டைமில் வந்து பார்க்கலாம். அற்புதமான காட்சி இன்றைக்கி சுவாமி தரிசனம் பண்ணதுக்கு. தேவேந்திர சன்னதிக்கு தேவையான நீர் ஆதாரங்கள் பக்கத்தில் ஒரு சுனைநீர் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அற்புதமான ஒரு சுனைநீருங்க. இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குது சுனைநீர். மேலேருந்து வடிஞ்சு இந்த இதில் வர நினைக்கிறேன் தேக்கி வைக்கிறதுக்கு. இங்கேருந்து தான் சுவாமிக்கு தேவையான அபிஷேகத்துக்கான நீரை இங்கேருந்து தான் எடுப்பாங்க போல் இருக்குது. அற்புதமாக இருக்குது. நிறைய மீன் இருக்குது பாருங்கள், நிறைய மீன் இருக்குது. ஸ்லோபியா மீன் அற்புதமாக இருக்குது. இங்கேயும் ஒரு சுனை நீர் இருக்குது. அற்புதமாக இருக்குங்க. கோயில் பக்கத்துலேயே அம்மானுக்கு ஒரு சன்னதி இருக்குது. இங்கே ஏதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுனை நீர் இருக்குது. சுத்தமான தண்ணிங்க இதெல்லாம், சுத்தமான தண்ணி. இது அம்மனுக்கு ஒரு சன்னதி இருக்குது பாருங்கள். எந்த அம்மன் தெரில, பாறையில் வடிச்சிருக்காங்க. ஒரு அம்பாளுடைய சன்னதி இருக்குது. பாறையிலேயே வடிச்சிருக்காங்க, தியானம் பண்ணுறது மாதிரி. ஐயப்ப சுவாமி அப்படி இருக்கு. அடுப்பு தியானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணலாம். மக்களே, நாம் இப்போ தேவேந்திரன் சன்னதிக்கு ஃப்ரெண்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, எப்படி தேவேந்திரர் எப்படி இங்கே வந்தார், எதற்காக இங்கே வந்தாங்க அப்படின்னு. அதாவது இதுக்கு ஒரு புராண கால ஒரு வரலாறு இருக்குது. அதாவது
குமரி பகவதி அம்மன் அவங்க வந்து கன்னியாட்டே இருக்காங்க. அப்போது அவங்கள திருமணம் செய்வதற்காக சுசீந்திரத்திலிருந்து நம்ம சுவாமி நம்ம சிவபெருமான் வந்து அதாவது விடியற்காலை அதிகாலை முன்னாடியே திருமணம் செய்யணும், சூரியன் அதை தோன்று உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. முறையிட்டோடனே அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிவபெருமான் வந்து தேவியை திருமணம் செய்யறதுக்காக வர்றார். வரும்போது என்னென்னா தேவிக்கிட்ட சிவபெருமானுக்கிட்ட ஒரு அசுரன் வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பான். என்ன வரம்னா, நான் வந்து எந்த ஒரு கன்னி பின்னால் தான் எனக்கு இறப்பு வரணும், மற்ற யாராலும் எனக்கு இறப்பு வரக்கூடாது அப்படின்னு வேண்டியிருப்பான். அப்போ பார்வதா தேவி அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக தான் குமரி பகவதியாட்டு தோன்றியிருப்பாங்க. அப்போது அந்த குமரி பகவதியை சுவாமி வந்து திருமணம் செஞ்சுட்டாருன்னா இந்த அசுரனை அழிக்க முடியாது. அப்போ அம்மன் வந்து பிறவி செய்ததெல்லாம் வீணாயிரும். அப்போ இதை நினைச்ச அந்த தேவர் வந்து இந்திர பகவான் வந்து சேவலாட்டு உருமாறி இந்த இடத்துல இருந்து கோழியாட்டு கூவாரம், அதாவது காலில் எழுப்பினோன்னா கோழி வந்து கொக்கரிக்கணும்ல, அதுமாரி கூவாரம், கோழி மாதிரி, சேவல் கோழி மாதிரி. அப்படிங்கும்போது அந்த சுசீந்திரம் தானுமாலய சுவாமி இந்த பகுதி வரும்போது கோழி கூவுது, விடிஞ்சாயிடுச்சு, சூரியன் வந்து உதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் சுசீந்திரத்துக்கு போயிடுவாராம். அப்புறம் கன்னிமரி பகவதி அம்மன் வந்து அந்த அசுரனை அழைக்கிறதாட்டு ஒரு வரலாறு. அப்போது இந்த கோழியோட கால் தடமும் இந்த பாறையில் பதிஞ்சு இருக்குது அப்படின்னும் பெரியவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில. அது யாராவது வந்து சொல்லி வந்து நம்ம காணிச்சு நம்ம அதை போய் பார்க்கலாம். அந்த பாறையில் அந்த கோழியோட கால் இப்பவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சுவாமி வந்து இங்கே இருந்தால் நம்ம வந்து கோழியோட கூவினால சுவாமி வந்து இங்கேருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு. இன்னொன்று இரவு, அதாவது நம்ம சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் இரவு வந்து அர்த்தசாம பூஜைக்கு வந்து இந்திரனே டைரெக்டாக வந்து பூஜை பண்ணுறதாட்டு ஒரு ஐதீகமும் இருக்குது. அதாவது ஈவினிங் வந்து, அதாவது நம்ம 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு ஒரு பூஜாரி வந்து பூஜை பண்ணுவார். பண்ணிவிட்டு அவர் உள்ள பொருட்கள்லாம் மாற்றி வச்சுட்டு, ஏதாவது அந்த போட்ட பூவெலாம் வச்சுட்டு போவாங்கல்ல, மறுநாள் காலையில் அவர் வரமாட்டார், வேற ஒருத்தர் வருவார். அதாவது அவங்க வந்து சத்தியம் செய்துட்டு தான் கோயிலுக்குள்ளே பூஜைக்கு பண்ணுவாங்க. என்னென்னா அகம் கண்டதே புறம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நைட்டு வந்து இந்திரன் வந்து பூஜை பண்ணும்போது இப்போ வலது பக்கம் ஒரு தண்ணி ஏதோ வச்சுட்டு போகிறாங்கன்னா, கிண்டி அப்படி தான் வச்சுட்டு போகிறாங்கன்னா, அது காலில் பார்க்கும்போது மாறி இருக்குமா, அந்த இது வந்து மாறி இருக்குமா. அதனால் அந்த இதுக்காக அகங்கண்டதை புறங்கற மாட்டேன் என்று சத்தியம் பிரமாணம் செய்துட்டு தான் உங்கள் காலையில் ஒரு பூஜை வந்தாங்கன்னா ஈவினிங் வேறு வருவார், ஈவினிங் வந்தாருன்னா காலையில் வேறு ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா நைட்டு வந்து இந்திரன் பூஜை பண்ணுவாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதுதான் இங்கே உள்ள ஒரு சிறப்பம்சமே. அதுதான் எந்த கோயில் பார்த்தாலும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதுதான் அந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சம். மீண்டும் வேறு ஒரு புது விதமான ஒரு தகவலோட உங்களை சந்திக்க வர்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். என்றும் இணைந்தீர்கள் குமரி பசுமை தமிழுடன். நன்றி, வணக்கம். எல்லாம் பார்த்து நான் அழகாக தரிசனம் பண்ணோம். இனி சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இனி நம்ம கிளம்ப வேண்டியது. எப்படி போகணும்னா, மயிலாடுலேருந்து நேரே வழுக்கம்பாறை, இதில் கூண்டு பாலம் சொல்லுவாங்க. முன்னாடி கூண்டு பாலம், இப்போ வந்து இடிச்சு மாதிரி இப்படி கட்டியிருக்காங்க. அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தேவேந்திரன் கோயிலுக்கு செல்லும் வழின்னு ஒரு போர்டு வச்சுருக்கோம் பாருங்க. போர்டு தெரியுதா? அதில் ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு பாதை போகும். இந்த வழியாக தான், இந்த வழியாக நேரே போனால் போதும். அதிலே உங்களுக்கு ரைட் சைடு இடது பக்கம் போட்டு வச்சுருப்பாங்க, இடது பக்கம் திரும்பி போகலாம். நேரே போனால் போதும் இந்திரன் கோயிலுக்கு நம்ம போயிடலாம்.